உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் சாக்கா அவர்கள் இல்லத்தில் அவருடைய பெயருக்கு நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் சுபைத் அவர்கள் இங்கு வாழ்த்துரை வழங்குகிற போது நேற்றைய தினம் ஒரு நல்ல செய்தியாக வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வகையில் ஒரு கூட்டணி உதயமாகி இருக்கிறது என்று பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். ஆக அந்த கூட்டணியோடு நின்று விடாமல் இன்னும் சில கட்சிகள், சில இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அலங்கோல ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவில் வரப்போகிறது என்பது உறுதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு நாமே என்ற ஒரு பயணத்தை தலைவர் கலைஞர் அவர்களின் அறிவுரைப்படி, ஆலோசனைப்படி, அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த பயணத்தை நான் முடித்திருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். நேற்றைய தினம் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் கூட எனக்கு வாழ்த்து சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிற போது சொல்லியிருக்கிறார், ஓராண்டு காலம் மிசா என்ற அந்த கொடுமையில் இருந்து விடுபட்டு அதன் மூலமாக பல்வேறு பயிற்சிகளை பெற்று இந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார் என்று என்னை பெருமைப்படுத்தி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதை எண்ணி பார்க்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட ஓராண்டு காலம் கொடுமையான அந்த மிசா சட்டத்திலே கைதாகி சிறையில் இருந்த நேரத்தில் அப்பொழுது எங்களோடு இருந்தவர் தான் அண்ணன் சாக்கா அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இப்படி நடையாய் நடக்கிறீர்களே, இப்படி பல பணிகளை எந்தவித சோர்வும் இல்லாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னை பல நேரத்தில் என்னோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்னை பார்த்து அடிக்கடி கேட்பது உண்டு. ஆக என்னை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞர் அவர்களால், நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் நான் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக அந்த நிலை இருந்தாலும் எளிமை என்று சொல்லுகிற போது நான் அண்ணன் சாக்கா அவர்களிடத்தில் தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த மேடையில பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அண்ணன் சாக்கா அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த போது நான் மிக மிக சிறுவன், ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்தவன். அப்பொழுது நான் செய்தித்தாள்களில் ஏன் பல நேரங்கள் நேரடியாக கூட பார்த்தது உண்டு. மேயராக இருந்தால் எப்பொழுது மேயருக்கு ஒரு இலக்கணம் என்ன என்று கேட்டால், ஒரு செவர்லேட் பெரிய கார், அதற்கு பிறகு ஒரு பெரிய அங்கி, அந்த அங்கிக்கு மேலே ஒரு 100 பவுன் தங்க சங்கிலி, அதற்கு பிறகு கையிலே ஒரு செங்கோல். இதுதான் மேயருடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்தையே மாற்றி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றுவன் தான் மேயர் என்பதை அன்றைக்கே அண்ணன் சாக்கா அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை நான் அறிந்தவன். அதுதான் எனக்கு அது வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. அதுதான் உண்மை. அண்ணன் சாக்கா அவர்கள் தியாகராயன தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அவர் நடந்தே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஏதோ நடைபயிற்சிக்காக பூங்காக்களில் போய் நடப்பது அது என்பது வேறு. ஆனால் மக்களை சந்திக்கிற நேரத்தில் தொகுதிகளை பல பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பணிகளை அவர் ஈடுபடுகிற போது பெரும்பாலும் அவர் நடந்தே சென்று அந்த பணிகளை ஆற்றக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் இந்த சென்னை மாநகரம் பார்த்திருக்கிறது, தொகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள், எங்களை போன்றவர்களும் பார்த்திருக்கிறோம். ஆக அதுதான் இன்றைக்கு நாங்கள் ஆற்றக்கூடிய பணிகளுக்கு அது வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அண்ணன் சாக்கா அவர்கள் பல பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவரிடத்தில் உழைப்பு மட்டுமல்ல, உண்மை மட்டுமல்ல, எளிமையும் அவரிடத்திலே புரிந்து கொண்டிருக்கிறது.
ஆக அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவதில் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.